சரி, போன கிளாஸ்ல 6th இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். சரியா, 6th இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல 9th இருக்க சிந்து சமவெளியை பார்க்க போறோம். சரியா, பண்டைய காலத்துல 4 பழமையான நாகரிகம் இருந்துச்சு. அதுல என்னென்ன? ஃபர்ஸ்ட் மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். சரியா, அப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம டிஎன்பிசில சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, இப்போ 9th புக் எடுத்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள்லேயே ஒரு டாபிக் இருக்கு, அதுல 4 நாகரிகமும் இருக்கு. சரியா, அப்போ நம்ம படிக்க வேண்டியது சிந்து சமவெளி மட்டும் படிச்சா போதும். சரியா, அப்போ சிந்து சமவெளி பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து வெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். எத்தனை சதுர கிலோமீட்டர்? 1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா, அப்போ 1 மில்லியன்னா எத்தனை லட்சம்? 10 லட்சம். சரியா, அப்ப 1.3 × 10 போட்டீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 6th புக்ல 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் கொடுத்துருப்போம். சரியா, அடுத்து இதோட எல்லைகள் சரி படிங்க. ஷோட்டுகை ஆப்கானிஸ்தான், டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. சரியா, அப்ப சிந்து சமவெளியோட எல்லைகள் பாத்தீங்கன்னா மேற்குல பாகிஸ்தான்ல இருந்து ஈரான் எல்லை உள்ள சுட்செண்டோர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இருக்கு. எங்க? மேற்குல. அடுத்து வடக்கே பாத்தீங்கன்னா ஷோட்டுகை. சரியா, ஆப்கானிஸ்தான் உள்ள ஷோட்டுகை வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை இருக்கு. அடுத்து கிழக்கே பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர். சரியா, ஆலம்கீர் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம். சரியா, அடுத்து அது எங்க? இந்தியாவில உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பரவி இருக்கு கிழக்கு. அடுத்து தெற்கே பாத்தீங்கன்னா டைமாபாத் மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கு. சரியா, சிந்து சமவெளியோட எல்லைகள். அடுத்து இந்தியாவுல முக்கியமான இடங்கள் ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவுல எங்கெங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா இந்த மாநிலங்கள்ல என்ன பண்றது? சிந்து சமவெளி நாகரிகம், அது ஹரப்பா நாகரிகம். சரியா, ஹரப்பா நாகரிகங்களும் ஒண்ணுதான், சிந்து சமவெளி நாகரிகங்களும் ஒண்ணுதான். சரியா, இந்த இடங்கள்ல எல்லாம் பரவி இருக்கு. அடுத்து இருங்க ஒரே நிமிஷம். அடுத்து திட்டமிட்டப்பட்ட நகரங்கள். அடுத்து திட்டமிட்டப்பட்ட நகரங்கள். சரியா, அப்ப சிந்து சமவெளியில மொகஞ்சதாரோவும் ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் தான், ஹரப்பாவும் ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் தான். சரியா, இதை தவிர வேற என்ன திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா படிங்க. ஹரப்பா எங்க இருக்கு? ஹரப்பா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஹரப்பா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் இருக்கு. அடுத்து மொகஞ்சதாரோ எங்க இருக்கு? சிந்து மற்றும் பாகிஸ்தான். அப்ப ஹரப்பா எங்க இருக்கு? பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். சார் இதெல்லாம் மேட்ச் ஷீட்ல கேட்கலாம், எக்ஸாம்ல மேட்ச் ஷீட்ல கேட்கலாம். இந்தாண்ட ஹரப்பா கொடுத்துட்டு அந்தாண்ட ராஜஸ்தான் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், அடுத்து மொகஞ்சதாரோ கொடுத்துட்டு இந்தாண்ட இந்தியான்னு கொடுக்கலாம். சரியா, அப்ப அதோட நகரங்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் ஷீட்ல கேட்கலாம். அப்ப ஹரப்பா அது எங்க இருக்கு? பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். இந்த ஹரப்பா நகரம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ சிந்து மற்றும் பாகிஸ்தான். அடுத்து தோலவீரா எங்க? குஜராத் மற்றும் இந்தியா. அடுத்து கலிபங்கன் எங்க? ராஜஸ்தான் இந்தியா. சரியா, அடுத்து லோத்தல் குஜராத் இந்தியா. சரியா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட துறைமுகம்னு அழைக்கிறது எது? நம்ம லோத்தல தான் சொல்லுவோம். சரியா, அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல? லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம், அப்புறம் செப்பனிடும் தளம். வேற அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க லோத்தல்ல? யானை தந்தங்களான அளவுகோல் கண்டுபிடிச்சாங்க. சரியா, அதோட அளவு எவ்வளோ? மில்லிமீட்டர். சரியா, அடுத்து பானவாலி எங்க? ராஜஸ்தான் மற்றும் இந்தியா. அப்புறம் அடுத்து ராக்கிகரி ஹரியானா. ராக்கிகரி ஹரியானால என்ன இருக்கு? தானிய களஞ்சியம். சரியா, ராக்கிகரி ஹரியானால என்ன இருக்கு? தானிய களஞ்சியம். சரியா, அங்க இருக்க தானிய களஞ்சியம் எந்த அதற்பாவை சேர்ந்தது? முதிர்ச்சி அடைந்த அதற்பாவை சேர்ந்தது. சரியா, அடுத்து சுர்கோட்டா. சரியா, சுர்கோட்டா எங்க இருக்கு? குஜராத் மற்றும் இந்தியா. சரியா, இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து கழிவுநீர் கால்வாய்கள்
ஹரப்பா நகர்ல என்ன பண்ணு கோட்டை சுவர்கள், சரியா, கோட்டை சுவர்கள்லாம் நன்கு திட்டமிடப்பட்டு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை இவையெல்லாம் என்ன நல்லா திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. சரியா, அடுத்து ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு என்ன பயன்படுத்திருக்காங்க? சுட்ட செங்கற்களையும் சுடாத செங்கற்கள் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சுட்ட செங்கற்கள் மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்களான்னு கேட்டாங்களா? இல்ல, சுடாத செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, அடுத்து உள்ளாட்சி அமைப்பு ஒண்ணு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்க நகரங்களை நிர்வாகம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்து சில வீடுகள்ல என்ன ஹரப்பா நாகரிகத்துல மாடி வீடும் இருந்திருக்கான சான்றுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மொகஞ்சதாரோவில் உள்ள பெரிய குளியல் குளம், சரியா, பெரிய குளியல் குளம் எங்க இருக்கு? மொகஞ்சதாரோ. பெரிய குளியல் குளம் எங்க இருக்கு? மொகஞ்சதாரோ. அப்ப தானிய களஞ்சியம் ஹரியானா. சரியா, தானிய களஞ்சியம் ஹரியானால. அப்ப பெரிய குளியல் குளம் எங்க இருக்கு? மொகஞ்சதாரோ. அந்த பெரிய குளியல் கட்டுமானமானது இவங்களோட கட்டுமானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. சரியா, மொகஞ்சதாரோல இருக்க பெரிய குளியல் குளம். அடுத்து இக்குளத்துல, இந்த குளத்துக்கு பக்கத்துல என்னது? நன்கு தளமிடப்பட்ட அறைகள். சரியா, 3 பக்கமும் அறைகள் இருந்துச்சான்னு 6th புக்ல பார்த்தோமா? அந்த அறைகள் எதிர்க்கு குளிச்சுட்டு வந்து உடை மாற்றுறதுக்கு கூட இருந்திருக்கலாம். சரியா, அடுத்து ஹரப்பாவோட முக்கியமான பாயிண்ட். சரியா, ஹரப்பாவோட அரசு அமைப்பு பற்றி நமக்கு எந்த ஒரு விவரமே கிடைக்கல. சரியா, ஹரப்பால ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே கிடைக்கல. சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சப்போஸ் அரசு அமைக்கப்பட்ட சான்றுகள் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா, அப்ப எந்த ஒரு அரசாங்கம் அமைப்பு பற்றி எந்த ஒரு தகவலுமே நம்மளுக்கு கிடைக்கல. சரியா, அடுத்து பண்டைய அரசு போன்ற பண்டைய இந்த கிரேக்க அரசர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அரசமைப்பு போன்ற ஏதாவது ஒரு பண்டைய அரசமைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்து ஆனா ஹரப்பால அதுக்கான சான்று இல்லை. சரியா, அரசு இருந்ததுக்கான சான்று ஹரப்பால இல்லை. அடுத்து மொகஞ்சதாரோல ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அந்த சிலை வந்து பூசாரி அரசன் என்று சொல்றாங்க. சரியா, அடையாளம் காட்டப்படுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சிலை கிடைச்சிருக்கும், தலைவரோட சிலை. அது எங்க? அதுவும் மொகஞ்சதாரோல தான். சரியா, அப்ப பூசாரி அரசன் சிலை எங்க கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரியா, அடுத்து அது சரியானதா என்று உறுதிப்படுத்த முடியல. பூசாரி அரசன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, ஆனா அது வந்து பூசாரி அரசனா அப்படின்னு சொல்லி அதை அவங்களால சரியா உறுதிப்படுத்த முடியல. சரியா, அடுத்து இந்த பாக்ஸ் படிங்க. சிந்துவெளி நாகரிகத்திலே ஹரப்பாங்கிற அந்த பகுதியை தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. நான் போன கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி ஹரப்பா நாகரிகம்னாலும் ஒண்ணுதான், சிந்துவெளி நாகரிகம்னாலும் ஒண்ணுதான். சரியா, சிந்து நதிக்கரை பக்கத்தால தான் அந்த ஹரப்பாங்கிற அந்த நகரத்தை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால சிந்துவெளி நாகரிகம்னாலும் ஒண்ணுதான், ஹரப்பா நாகரிகம்னாலும் ஒண்ணுதான். சரியா, சரியா, இந்த நாகரிகம் எங்க? சிந்து நதிக்கும் அப்பாலையும் அமைஞ்சிருக்கனால சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மாறாக ஹரப்பா நாகரிகம் சொல்லி அழைக்கிறாங்க. சரியா, அடுத்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பு. சரியா, அடுத்து படிங்க. பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள். சரி, ஓகே. ஹரப்பா மக்கள் வேளாண்மை செஞ்சிருக்காங்க. சரியா, வேளாண்மை செஞ்சதுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. சான்றுகள்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து கோதுமை, பார்லி, இந்த எச்சங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அப்ப ஹரப்பா மக்கள் கோதுமை, பார்லி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பல வகையான திணை வகைகளும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, முக்கியமா இவங்களுக்கு இரட்டை சாகுபடி முறை தெரிஞ்சிருக்கு. இரட்டை சாகுபடி முறைனா என்ன? சரியா, இப்ப வந்து ஒரு தோட்டத்துல தென்னை மரம் இருக்கு. சரியா, ஒரு தோட்டத்துல தென்னை மரம் வச்சிருக்காங்கன்னா மரம் வந்து இவ்வளவு இடத்த தான் பிடிச்சிருக்கும், ஆனா மீதி இருக்க இடத்துல வேற யாராவது பயிரிட்டு இருப்பாங்க. சரியா, அதுதான் இரட்டை சாகுபடி முறை. சரியா, அடுத்து அப்ப
அரப்பா மக்களுக்கு இரட்டை சாகுபடி முறை தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா தெரிஞ்சிருக்கு. சரியா? அடுத்து சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? அவங்க வந்து ஆடுகளும் மாடுகளும் மற்றும் செம்மறியாடு வெள்ளாடு இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அவங்க வளர்த்திருக்காங்க. சரியா? அதுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு அரப்பால. அடுத்து யானையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யானை அப்ப அரப்பா மக்களுக்கு தெரியாத விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா குதிரை. ஆனா யானை தெரிஞ்சிருக்கு அரப்பா மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம பல வகை விலங்குகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து அரப்பாவினோட மாடுகளை என்னன்னு சொல்றாங்க? ஜெபு. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சரியா? அரப்பாவோட மாடுகளை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? ஜெபு. அரப்பா மக்கள் அந்த மாடுகளை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? ஜெபுக்கள். சரியா? ஜெபு மாடு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து இந்த ஜெபுங்கிறது ஒரு பெரிய வகை மாட்டினம். சரியா? ஜெபுங்கிறது ஒரு பெரிய வகை. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா காங்கையும் காளைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த ஜெபுங்கிறது ஒரு பெரிய வகை மாட்டினம். சரியா? இது வந்து எப்படி தெரியுது இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து வெளியில இந்த முத்திரைகள் இருக்குல்ல, அதுல பரவலா இந்த காளையோட உருவம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால வச்சு இவங்களுக்கு இந்த மாட்டு இனம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து சரி, ஓகே. அரப்பா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? மண்பாண்டங்களும் செஞ்சிருக்காங்க. அந்த மண்பாண்டங்கள்ல ஓவியங்களும் தீட்டியிருக்காங்க. என்ன வண்ணத்துல ஓவியம் தீட்டியிருக்காங்க? சிவப்பு வண்ணத்தால அந்த மண்பாண்டங்களுக்கு ஓவியம் தீட்டியிருக்காங்க. சரியா? அடுத்து சரி, ஓகே. ஓகே 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 சிவப்பு நிறத்துல அந்த பானைக்கு வண்ணமும் தீட்டியிருக்காங்க. அதுல கருப்பு நிறத்துல வந்து ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க, டிசைனும் கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த பானைகள்ல. அடுத்து ஒரு நிமிஷம். பீடம் பீடம் வைத்த தட்டுனா என்ன? பீடம் வைத்த தட்டுனா எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? பீடம் வைத்த தட்டு பார்த்ததுல. பீடம் வைத்த தட்டுனா மேல இப்படி தட்டு இருக்கும், கீழே இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டாண்டு தாங்கி நிக்கிறதுக்கு. இதுதான் வந்து பீடம் வைத்த தட்டு. சரியா? அப்ப இவங்களுக்கு இந்த பீடம் வைத்த தட்டுமே தெரிஞ்சிருக்கு, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முறையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம எஸ் வடிவலான ஜாடியும், சரியா, அதுவும் இந்த முறை தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து படிங்க. என்ன வடிவ ஜாடிகள்? எஸ் வடிவ ஜாடிகள். சரியா? கிடைச்சிருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். எஸ் வடிவ ஜாடிகள். என்னடா எஸ் வடிவ ஜாடிகள்? நம்ம படிச்சிருக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்காது. இதுதானே எஸ் வடிவ ஜாடிகள். எஸ் வடிவ ஜாடிகள்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, இப்படி ஜாடியில வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வருமா, இதுதான் வந்து எஸ் வடிவ ஜாடிகள். சரியா? அடுத்து அந்த பானைகள்ல என்ன பண்ணிருக்காங்க? ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, டிசைன் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன டிசைன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அரச மரத்தோட இலை, அப்புறம் மீனோட செதில், மீன் செதில் எப்படி இருக்கு அந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றே வெட்டி கொள்ளும் வட்டங்கள். சரியா? இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம், இந்த மாதிரி ஒன்றே வெட்டி கொள்ளும் வட்டங்களும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறுக்கு நெடுக்குமான கோடுகள். அடுத்து கணித வடிவிலான இந்த ஜியோமதி அப்படின்னா என்ன? ஜாமெட்ரிக்கல் நம்ம சொல்றோம்ல, சரியா, அந்த வடிவங்களும் அங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செடி கொடிகள் என பல்வகை ஓவியங்களை என்ன நிறத்துல தீட்டினாங்க? கருப்பு நிறத்துல. சரியா? அப்ப மட்பாண்டம் என்ன நிறத்துல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல. அதுல ஓவியங்கள் டிசைன் எல்லாம் எந்த நிறத்துல கொடுத்திருக்காங்க? கருப்பு நிறத்துல. சரியா? அடுத்து அரப்பா மக்கள் பிளேடுகளை என்ன வகையில செஞ்சிருக்காங்க? என்ன வகை கல்லுல செஞ்சிருக்காங்க?
செர்ட் செர்ட் என்கிற சிலிக்கா வகை கல்லுல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிளேடுகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்தி, செம்பு பொருட்கள், எலும்பால், தந்தத்தால் செய்யப்பட்ட கருவிகளும் செஞ்சிருக்காங்க. சரியா? அப்ப ஹரப்பா மக்கள் என்ன வகை இதுல கல்லுல பிளேடுகள் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, செர்ட் என்கிற சிலிக்கா கல் வகையில என்ன செஞ்சிருக்காங்க, பிளேடுகள் செஞ்சிருக்காங்க. சரியா? இது கேட்கலாம். சரியா? ஏன்னா கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்புகள், இந்த தந்தத்தால செய்யப்பட்ட கருவிகள்லாம் பொது. சரி, ஆனா பிளேடு வந்து எதுல கேட்டிருக்காங்கன்னா செர்ட்டுங்கிற சிலிக்கா வகை கல்லுல தான் செஞ்சிருக்காங்க. சரியா? அடுத்து இரும்பின் பயனை, இது டிஎன்பிசியில பலமுறை கேட்ட கேள்வி. சரியா? ஹரப்பா மக்களுக்கு தெரியாத உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க, இரும்பு. சரியா? ஹரப்பா மக்களுக்கு இரும்போட பயனும் தெரியல, அதே மாதிரி தெரியாத விலங்கு எது, குதிரையும். சரியா? அடுத்து செம்பால என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, என்னென்ன பண்ணிருக்காங்க, கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி. அஞ்சனம் தீட்டும் குச்சினா என்ன, கண்ணுக்கு நம்ம இந்த மை வைப்போம்ல, அஞ்சரை பெட்டி வீட்டுல வச்சிருப்போம்ல, தெரியுமா? மரப்பெட்டியில வச்சிருப்போம், அதுல உள்ள மையெல்லாம் வச்சிருப்போம். அஞ்சரை பெட்டி தெரியாது? இல்ல, அது ஒரு பெட்டி இருக்கும், அஞ்சனை பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். இல்ல, அதுதான் அந்த பெட்டி ஒண்ணு வச்சிருப்போம் நம்ம வீட்டுல. சரியா? அப்ப அஞ்சனம் தீட்டும் குச்சிகள் ஆகியவை இதெல்லாம் எதுல செஞ்சிருக்காங்க, செம்பால. சரியா? அப்ப செம்பால என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், அப்புறம் நிறுவை தட்டுகள், அப்புறம் முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சிகள். சரியா? இதெல்லாம் செம்பால செஞ்சிருக்காங்க. அடுத்து செம்பல செஞ்ச அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து மொகஞ்சதாரோல வந்து மொகஞ்சதாரோல ஒரு நடனமாடும் பெண் சிலை கிடைச்சிருக்கு. சரியா? அந்த பெண் சிலை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மெழுகு அச்சுல உலோகத்தை உருக்கி ஊத்தி செஞ்சிருக்காங்க. அது ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன பேருனா, என்ன பேரு, லாக்ஸ் வேக்ஸ் ப்ராசஸ். சரியா? லாக்ஸ் வேக்ஸ் ப்ராசஸ், அது மூலியமா செஞ்சிருக்காங்க. இப்போவும் நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஒரு சில சிலைகள்லாம் என்னன்னா, நம்ம சிலைகள் இதெல்லாம் செய்யும் போது இரும்பு ஊற்றிடுமோ, அதுக்கு ஒரு அச்சு இருக்கும், அந்த அச்சுல ஊற்றி தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி முறையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம், இந்த மொகஞ்சதாரோல கிடைத்த வெண்கலத்தாலான இந்த பென்சிலை எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தொழில்நுட்பம், லாக்ஸ் வேக்ஸ் ப்ராசஸ். சரியா? அடுத்து ஒரே நிமிஷம் படிங்க. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தால ஆயுதமும் பயன்படுத்திருக்காங்க. இது முன்னையே சொன்னதுதான். சரியா? முன்னையே இதுல வந்து என்ன செய்வாங்க, பிளேடுகள். சரியா? சிலிக்கா கல்லாலான அந்த பிளேடுகள் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தாலான பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆடை அணிகலன்கள் படிங்க. சார் ரொம்ப முக்கியம், ஹரப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டாடைகளை தெரிஞ்சிருந்திருக்காங்க, அதையும் பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பா மக்கள். அடுத்து உலோகத்தில் மற்றும் கல்லாலான அணிகலனை பயன்படுத்திருக்காங்க. சார் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பா கேட்காங்க. இதெல்லாம் பேரால இருக்கும் போது சரி காமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போக கூடாது. இதெல்லாம் பக்கத்துல என்ன பண்ணணும்னா இப்படி பிராக்கெட் போட்டுக்கணும். அப்ப உலோகம் மற்றும் கல்லாலான அணிகலனை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பாயிண்ட். அடுத்து அவர்கள் செம்மணிக்கல். சரியா? அது என்ன சொன்னாங்க, அந்த சிகப்பு நிற அணிக்கல் ஒண்ணு படிச்சோம்ல 6th, அது என்னன்னு சொல்லுவாங்க, கர்னீலியன். சரியா? அந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு, ஆபரணங்கள் செய்யறதுக்கு. சரியா? அப்புறம் வேற வேற என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா, செம்பு மற்றும் தங்கம் இதெல்லாம் பயன்படுத்தி அணிகலங்கள். சரியா? நம்ம கழுத்துல போட்டோம்ல செயின், இந்த அணிகலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற சார் கல் அணிகலமும் செஞ்சிருக்காங்க, சங்கு வளையலும் செஞ்சிருக்காங்க. சரியா? அடுத்து
அந்த அணிகலன்ல என்னன்னா அணி வேலைப்பாடு சின்ன சின்ன டிசைன்ஸ் இந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்னவும் பண்ணியிருக்காங்க, இவங்க பயன்படுத்தணும் மட்டும் இல்லாம ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. எங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரியா, மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அடுத்து அரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவோட நெருங்கிய வணிக தொடர்பும் இருந்திருக்கு. சரியா, அடுத்து எங்கெங்க அரப்பாவோட முத்திரை, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. சரியா, அரப்பாவோட முத்திரைகள் எங்கெங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமான், அப்புறம் பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற நாடுகள்லாம் அரப்பாவோட முத்திரைகள் கண்டெடுத்திருக்காங்க, கிடைச்சிருக்கு. சரியா, அதனால அங்க இருக்க நாடுகளுக்கு அரப்பா மக்களுக்கு வணிக தொடர்பு இருந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. சரியா, அடுத்து கியூனிஃபார்ம் ஆவணங்கள். சரியா, கியூனிஃபார்ம் இதுக்கு முன்னாடி கியூனிஃபார்ம் நம்ம எங்க படிச்சோம், கியூனிஃபார்ம் படிக்கலையா? சரி, ஓகே, பின்னாடி பார்க்கலாம். கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் அரப்பாவுக்கு இடையே உள்ள வணிக தொடர்பை வெளிப்படுத்திருக்கு. சரியா, இந்த கியூனிஃபார்ம் எழுத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? மெலுக்கா. சரியா, படிங்க. கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து பகுதியை. அப்போ பக்கத்தால என்ன எடுத்து எழுதணும், இந்தாண்ட புக்ல கேப் இருக்கும்போது மெலுக்கா அப்படின்னு எழுதி அம்புக்குறி போட்டு சிந்துன்னு எழுதி இது என்ன வார்த்தை, கியூனிஃபார்ம். சரியா, பக்கத்தால எடுத்து எழுதணும், அப்பதான் தெரியும். ஏன்னா லைன் பை லைனா இருக்கனால எல்லாம் தெரியாது. இந்த மெலுக்கா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம்ல கேட்டாங்க, இப்ப ரீசெண்டா குரூப் 4ல கேட்டாங்க. சரியா, அப்படியே அந்த லைனை எடுத்து கொடுத்து கேட்டுட்டாங்க. இது வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக்லயும் இருக்கு. சரியா, அப்புறம் இந்த மெலுக்காங்கிற இந்த வார்த்தை எந்த பகுதியை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்குது. சரியா, அடுத்து அரப்பா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, முறையான தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, வணிக பரிமாற்றத்துக்காக அந்த எடைக்கற்கள் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால எடைக்கற்களும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சார் முக்கியமானது எடைக்கற்கள் என்ன வடிவத்தில் இருந்திருக்கு, கனசதுரமான செட் எடைகள் கிடைச்சிருக்கு. சரியா, கனசதுரம். சரியா, எடைக்கற்கள் என்ன என்ன வடிவத்துல இருக்கு, கனசதுர வடிவத்துல இருக்கு. சரியா, செட் எடைக்கற்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து தராசுகளும் செம்பு தட்டுகளும் கிடைச்சிருக்கு. சரியா, தராசுகளுக்கான செம்பு தட்டுகளும் கிடைச்சிருக்கு. அடுத்து எடைகள் ஈரடிமான எண்முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஈரடிமான எண்முறைனா என்ன, ஈரடிமுறை எண்முறைனா என்ன, புரியல? 1:2:4 அப்படியே 2 மடங்கா 2, 4, 8, 16 இந்த மாதிரி ஈரடிமான முறையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, இதை வந்து அந்த அளவுகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, அடுத்து சார் இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இதுவும் கேட்டிருக்காங்க. அவங்க எண்முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்து முத்திரைகள் எதுல எதுல செஞ்சிருக்காங்க, நுரைக்கல், செம்பு மற்றும் சுடுமண் தந்தம். சரியா, முத்திரைகள் எதுல எதுல செஞ்சிருக்காங்க, செம்பு, நுரைக்கல், சுடுமண் தந்தம். சரியா, அப்ப அரப்பா மக்கள் முத்திரைகளை எது எதுல செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செம்பு, நுரைக்கல், சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. சரியா, அடுத்து இல்ல யானையோட தந்தம் இல்ல, அந்த சுடுமண்ல முத்திரைகள் மாதிரி செஞ்சிருப்பாங்க, அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப வணிக பயன்படுத்திருக்காங்க எழுத்துக்கள் கூடிய முத்திரைகள். இப்ப நம்மளே போனா ஒரு இடத்துக்கு போனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது வாங்கிட்டு அதுக்கான ஸ்லிப் கொடுப்பாங்க, அதுல வந்து அமௌண்ட் பேடுன்னு சொல்லி ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்களும் வணிகத்துக்கு அதை பயன்படுத்தியிருக்கலாம். சரியா, அடுத்து சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரப்பா பகுதியில் கிடைச்ச எழுத்துக்களை இது வரைக்கும் நம்மளால யாராலையுமே வாசிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு வேற மாதிரியான மொழியா இருக்கு. ஆனா அங்க இது வரைக்கும் 5000 சிறு எழுத்துக்கள். சரியா, அரப்பா மக்களுக்கு எத்தனை சிறு எழுத்துக்கள் கிடைச்சிருக்குன்னா 5000 சிறு எழுத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சில அறிஞர்கள் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா
சில அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இது வந்து திராவிட மொழி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில அறிஞர்கள். அடுத்து சிந்துவெளி நாகரிகமே, ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்தான அந்த சிந்து நதி இருக்கு. ஸோ அதனால சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டுக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த மொழி எந்த மொழி, சிந்துவெளி நாகரிகத்துல கிடைத்த அந்த மொழியை திராவிட மொழின்னு சொல்றாங்க. சரியா, சில அறிஞர்கள். அடுத்து சார், எங்க கிடைச்ச பொருட்கள் வந்து அரப்பா மக்களோட கலைத்திறனை காட்டுது? எங்க கிடைச்ச பொருட்கள்? அரப்பா பகுதியில கிடைச்ச சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மட்பாண்டங்கள் மற்றும் மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெங்கல சிலைகள் ஆகியவை அரப்பா மக்களின் கலைத்திறனை காட்டுது. சரியா, அரப்பா மக்களோட கலைத்திறனை எங்க இருக்க பொருட்கள் கிடைச்ச பொருட்கள் காட்டுது? அரப்பால கிடைச்ச பொருட்கள் காட்டுது. அடுத்து என்னது? அது மொகஞ்சதாரோல அரப்பால இருக்கா? எங்க இருக்கு? அது ஒரு சில அந்த வெண்கல பெண் சிலை தான் மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. மற்றபடி இன்னும் நிறைய சிலைகள் இருக்கும்ல. சரியா, அடுத்து மாக்கல்ல என்ன செஞ்சிருக்காங்க? மதகுரு மற்றும் அரசன். சரியா, இந்த மதகுரு சிலை. சரியா, போன கிளாஸ்ல ஒரு மதகுரு சிலை பார்த்தோம்ல, அது வந்து என்ன கல்லுல செஞ்சிருக்காங்க? மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் அப்படிங்கிற அந்த சிலையும் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை, இது ரெண்டுமே எங்க கிடைச்சிருக்கு? மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. சரியா, அடுத்து பொழுதுபோக்கு விளையாட்டை காட்டுது. சரியா, எங்க கிடைச்ச பொருட்கள்னா மொகஞ்சதாரோ மற்றும் தோலவிரால கிடைத்த கற்சிலைக்கல்லான ஒரு சில கலை படைப்புகள். என்னென்னு பாத்தீங்கன்னா பொம்மை வண்டிகள், கிளிகிழப்புகள், பம்பரம், கோழிக்குண்டு, இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு? புரியல. இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு? அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு அவங்க நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. சரியா, விளையாட்டுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பொழுதுபோக்க சொல்லுது இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு. சரியா, அடுத்து உள்ள ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி அப்ப அரப்பா மக்கள் வந்து என்ன வழிபாட்டு முறையே? இயற்கை வழிபாட்டு முறை. சரியா, இயற்கையை வணங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரப்பா மக்கள் என்ன மரத்தை வணங்கியிருக்காங்க? அரச மரம். இதுதான் முக்கியம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. என்ன மரம்? அரச மரத்தை. சரியா, அரச மரத்தை வணங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாய் வழிபாடு. சரியா, பெண்களை அவங்க கடவுளா வணங்கியிருக்காங்கிற சான்றும் கிடைச்சிருக்கு. சரியா, அரப்பா மக்கள் இயற்கை வழிபாடு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரச மரத்தை வழிபட்டு இருக்காங்க. அப்புறம் சுடுமண் மற்றும் சுட்ட களிமண்ணான பெண்கள் சிலைய தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளதுன்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து காளிபங்கன்ல என்ன கிடைச்சிருக்கு? சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தனியா வந்து பிராக்கெட்ல போட்டுக்கணும். சரியா, காளிபங்கன்ல என்ன கிடைச்சிருக்கு? நெருப்பு குண்டங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். நெருப்பு குண்டங்கள் எங்க கிடைச்சது? காளிபங்கன்ல. சரியா, நெருப்பு குண்டங்கள் எங்க கிடைச்சது? காளிபங்கன்ல. அடுத்து இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்துல இருந்திருக்கு. சரியா, இறந்தவர்களை புதைப்பதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இறந்தவர்களை எரிச்சதுக்கான சான்றும் கிடைச்சிருக்கு. சரியா, அப்ப காளிபங்கன்ல என்ன கிடைச்சிச்சு? நெருப்பு குண்டங்கள், அதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து அப்ப அரப்ப மக்களோட அந்த எழுத்துக்கள் எதுவுமே வந்து நம்மளால படிக்க முடியல. ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கை முறையும் சரி, பண்பாடும் சரி, எதுவும் நம்மளால முழுசா கண்டுபிடிக்க முடியல. சரியா, அடுத்து அவர்கள் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட அறிஞர்கள் எல்லாம் அரப்பா மக்கள் திராவிட மொழியை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, ஏன்னா அங்க இருக்க எழுத்துக்களும் நம்ம திராவிடத்துல இங்க தென்னிந்தியாவில கிடைக்கப்பட்ட ஒரு சில சான்றுகளும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க அறிஞர்கள் கொஞ்சம் சொல்றாங்க. சரியா சார்? இல்ல, இதுதான் தமிழ் தான்.
தொழிலாளர்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்வதை காட்டுகின்றனர். தொழிலாளர்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம், நம்ம ஹரப்பா நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்கலாம், கிழக்கு நோக்கியும் போயிருக்கலாம். அதிகமான உங்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேமிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளியில பல்வேறு குழுக்கள் இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், அப்புறம் வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்பார். இப்ப நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளுக்காக போயிட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு வர, அம்மா வீட்டுல இருக்க வேலை செய்வாங்க. நம்ம வேலை என்ன, சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறது. இது மட்டும் இல்ல, சரியா? நம்ம வேலை என்ன? சரி, அடுத்து சிந்துவெளிய 3 காலகட்டமா பிரிக்கிறாங்க, சரியா? நம்ம இன்னும் சொன்னோம்ல, சிந்து சமவெளி, சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தை 3 காலகட்டமா பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா படிங்க. முதல் 2600 வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது, சரியா? அப்ப என்ன பண்ணும், தனியா பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும். அப்ப தொடக்க ஹரப்பா காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிமு 3300 இருந்து கிபி 2600 வரை, சரியா? அடுத்து முதிர்ந்த ஹரப்பான்னு சொல்றாங்க, சரியா? இந்த முதிர்ந்த ஹரப்பால தான் என்ன கிடைச்சது, தானிய களஞ்சியம். ராக்கி அருகில கிடைச்ச தானிய களஞ்சியம் இந்த முதிர்ந்த ஹரப்பாவை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அறிஞர்கள். அடுத்து பிந்தைய ஹரப்பா, இது 1700 வீழ்ச்சி காலகட்டத்தை பிந்தைய ஹரப்பான்னு சொல்றாங்க, சரியா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி, சரியா? என்ன காரணம் சொல்றாங்க வீழ்ச்சிக்குன்னா, பருவநிலை மாற்றம், சரியா? பருவநிலை மாற்றத்தினாலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா மழை பெய்யாம போயிருந்திருக்கலாம், மழை பெஞ்சனால வறட்சி ஏற்படுத்துறாங்க, வறட்சினால மக்களுக்கு உணவு கிடைக்காம போயிருக்கலாம், உணவு இல்லாதனால மக்கள் இறந்து போயிருக்கலாம், சரியா? அடுத்து மொசபடோமியாவிற்கான வணிகத்தில் கூட வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், சரியா? மொசபடோமியா வணிகத்தில் கூட வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். அடுத்து என்னென்ன சொல்றாங்க, நதியோட வறட்சி, சரியா? இப்போ ஒரு ஊர் இருக்கு, அங்க தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அதேதான், விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணாதான் உணவு கிடைக்கும், உணவு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், மக்கள் இறந்துதான் போவாங்க. அது மட்டும் இல்லாம அந்நியர் படையெடுப்புனாலையும் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிழக்கு திசை நோக்கியும் தெற்கு திசை நோக்கியும் நகர்ந்திருக்கலாம், சரியா? இந்த இடத்த விட்டு இன்னும் நல்ல இடத்துக்கு நகர்ந்திருக்கலாம். ஸோ அதனால சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முற்றிலும் அழிந்தவில்லை, இந்தியாவில் ஒரு சில கிராம பகுதிகளில் இந்த பண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க, சரியா? சிந்து சமவெளி நாகரிகம் முற்றிலும் அழியல, இந்தியாவில் ஒரு சில கிராம பகுதிகளில் இந்த பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அவ்வளவுதான். அடுத்து கண்டிப்பா இந்த பாக்ஸ் ரொம்ப ஒரு நிமிஷம். அடுத்து ஹரப்பா மக்கள் என்ன பண்றாங்க, எழுதும் கலையை தெரிஞ்சிருக்காங்க, சரியா? ஹரப்பா மக்களுக்கு எழுதும் கலை தெரிஞ்சிருக்கு. அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த எழுத்துக்கள், இலா சின்னைகள் மற்றும் சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுது, சரியா? அவங்களோட அந்த எழுத்துக்கள் எங்கெங்க காணப்படுது, சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள், இதுலலாம் அந்த எழுத்துக்கள் காணப்படுது. அடுத்து இலச்சினம்னா நம்மளுக்கு ஒரு நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவோட அந்த சின்னம் இருக்குல்ல, அது என்னது, கோபுரம், அந்த நான்முகம், இதெல்லாம் சின்னங்கள் சொல்லுவாங்க, இலா சின்னங்கள்னு சொல்லுவாங்க, சரியா? அதுல அவங்களோட எழுத்துக்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து பொறிப்புகள் ரொம்ப கம்மி தான், ஆனா தொடர்கள் 5க்கு குறைவான குறியீடுகளை கொண்டிருக்கு, சரியா? அந்த வரிகள் பாத்தீங்கன்னா 5க்கு குறைவான இதுதான் இருக்கு. அடுத்து ரோசட்டா கல்லில் காணப்படும். ரோசட்டா கல்னா முன்னாடி பண்டைய நாகரிகத்துல ஒரு கல்லுல மும்மொழிகளை பத்தி கொடுத்துருப்பாங்க, ஆனா இங்க மும்மொழிகள் எதுவும் இல்லை, சரியா? அடுத்து எழுத்துக்கள் எப்படி எழுதியிருக்காங்க, வடப்பக்கத்துல இருந்து இடது பக்கமாவும் எழுதியிருக்காங்க. மறுபடியும் நம்ம வடப்பக்கத்துல இருந்து தான் இடது பக்கம் எழுதுவோம். ஆனா இவங்க எழுத்து முறை மட்டும் எப்படி இருக்குன்னா, வடப்பக்கத்துல இருந்து இடது பக்கம் எழுதிட்டு போவாங்க,
மறுபடியும் வடப்பக்கத்துல இருந்து இடது பக்கம் எழுத போக மாட்டாங்க, இடப்பக்கத்துல இருந்து வலது பக்கம் எழுதிட்டு வருவாங்க. சரியா? ரைட் டு லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட் டு ரைட். இந்த முறையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம யாராவது இப்ப அப்படி எழுதுவோமா? எழுத மாட்டோம். சரியா? நம்ம வடப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துல தான் எழுதிட்டு போவோம். அந்த முறை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி மோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்ப வார்த்தையும் வரிசையை பெற்றுள்ளனர் என்கிறார். கணினி மூலம் பகுப்பாய்வு, கணினியை வச்சு அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்ச யாரு? ரஷ்ய அறிஞர் யாரு? யூரி நோரோசோவ். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தைகளை வரிகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ரஷ்ய அறிஞர். அடுத்து சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பது காணலாம். சரியா? சிந்துவெளி நாகரிகத்தை குறித்து நம்ம யாரு? ஐராவத மகாதேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப அங்க இருக்க மொழியும் நம்ம திராவிட மொழியும் ஒண்ணுதான், ஒத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அடுத்து மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறினார். சரி, எங்க கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் சிந்துவெளியில் உள்ளது போல் குறியீடுகள் இருக்குன்னு கேட்டா எங்க? மயிலாடுதுறை. சரியா? மயிலாடுதுறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கற்கோடாரியில ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீடும் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்ல இருக்க குறியீடும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொன்னது? அந்த ஐராவத மகாதேவன் தான் சொல்றாரு. சரியா? அடுத்து மே 2007 ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெருவள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மஞ்சளாவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளில் உள்ளது. சரியா? எங்க கண்டுபிடிக்கப்பட்டனா இந்த பூம்புகாருங்கிற இடத்துல ஒரு பானைகள் இருக்கு. அதுல ஒரு அம்பு போன்ற குறியீடும் மொகஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்களோட குறியீடும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அவ்வளவுதானா? சரி, ஓகே. தான் இந்த பாக்ஸ் கடைசியா இதை ஒண்ணு மட்டும், இதை மட்டும் படிச்சிடும். வரலாற்று அறிஞர் வரலாற்று அறிஞர் பார்போலாவின் கருத்தின்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறியீடுகளுடன் ஒத்துப்போகின்றன. சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒற்று போகுது. சரியா? இவரும் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க எழுத்து குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகுதுன்னு சொல்றாரு. சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டா வரலாற்று அறிஞர் பார்போலாவின் ஸ்டேட்மெண்ட். சரியா? அவ்வளவுதான். சரி, ஓகே. 9th சிந்து சமவெளி முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்த கிளாஸ்ல 11th இருக்க சிந்து சமவெளியை பார்க்கலாம். சரியா?